என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆந்தை பெற்ற சாபம். கற்பூரவள்ளி என்ற காட்டில் ஆந்தை குடும்பம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த ஆந்தைக்கு 2 ஆந்தைக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆந்தைக்குட்டி வளர வளர அம்மா கிட்ட பல கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. முதல்ல என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா, நாம் மட்டும் ஏமா பகலெல்லாம் தூங்கிட்டு இரவில் இரை தேட போகிறோம் அப்படின்னு கேட்டுச்சா. அந்த பெரிய ஆந்தை என்ன சொல்லிச்சுன்னா, நமக்கு பகலில் கண் தெரியாது, இரவில் தான் கண் தெரியும். அதனால்தான் நாம் பகலெல்லாம் தூங்கிவிட்டு இரவில் போய் இரை தேடுறோம் அப்படின்னு சொல்லிச்சா தாய் ஆந்தை. ஏன் கடவுள் நம்ம மட்டும் இப்படி படைத்தார் என்று கேட்டது இன்னொரு ஆந்தைக்குட்டி. கடவுள் மேலே தவறில்லை. முன்னோர் காலத்தில் நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் செய்த தவறை தான் நாம் இன்றும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சான் பெரிய ஆந்தை. அப்படியா, என்ன தவறு செய்தார் என்று கேட்டது இன்னொரு ஆந்தைக்குட்டி. ஒரு முறை நம் முன்னோர்கள் ஒரு காகத்திடம் நட்பாக இருந்தார்களாம். ஒரு நாள் அந்த காகத்திற்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சான். அதனால் காட்டு டாக்டர் இருந்தார். குயில் டாக்டரிடம் காக்காவை வைத்தியம் பார்த்தது குணமாக்கி விட்டதும் அதன் பிறகு டாக்டருக்கு பீஸ் கொடுக்கணும் இல்லையா. ஆனால் இவர்கள் எங்களிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடி வந்து விட்டனர். அதன் பிறகு இவர்கள் இருவரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் பணம் கேட்க ஆரம்பித்தது குயில் டாக்டர். நம்முடைய பட்டாணரான ஆந்தையார் பகலில் தலை காட்டாமல் நன்றாக தூங்கிவிட்டு இரவில் எழுந்து வெளியே செல்வார். இப்படியே இருந்ததால் குயில் டாக்டருக்கு ஆந்தையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதனால் கோபமடைந்த டாக்டர் காக்காவை பிடித்தது நன்கு திட்டி, இனிமேல் எங்கள் இனத்தார் இடம் முட்டைகளை எல்லாம் உன் இனத்தார் தான் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது. அன்றிலிருந்து குயில் இனத்தார் முட்டைகளை காக்கை இனம் வளர்த்து கொண்டே வருகிறது. நம்முடைய இனந்தார் பகலில் தூங்கியே நமக்கு பகலில் கண் தெரியாமல் போய்விட்டதோ அப்படி என்று தாய் ஆந்தை கேட்டது. அம்மா பிறகு ஏமாற்றுவதால் ஏற்படும் கஷ்டம் காலங்காலமாக பலரை பாதிப்பதை புரிந்து கொண்டோம். இனிமேல் நாங்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வோம் மாட்டோம் என்றது. அந்த 2 ஆந்தை குஞ்சுகள் செல்லமாக தன் குஞ்சுகளை அணைத்து முத்தமிட்டது தாய் ஆந்தை. இதுக்கு தாங்க ஒருத்தரை ஏமாற்ற நினச்சா நம்மளுக்கு தானாகவே அந்த தண்டனை வந்து சேருங்க. இந்த வீடியோவுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க.